பிரைஸ் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது சாம் சாப்டர் 68 verses 6 நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தேவன் தனிமையானவர்களுக்கு ஹல்லேலூயா வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா தனிமையானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். நாம் எப்படியாக இருப்போம்னு சொல்லி பார்க்கும்போது வீடு வாசல் ஏற்படுத்தி அதிலே நாம் தங்குவோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா எந்த கட்டுகள் எந்த மந்திர சக்திகளா இருந்தாலும் கர்த்தர் அதை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஹல்லேலூயா ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளும் வேற ஒருத்தருக்கும் கர்த்தர் இங்கே கம்பேரிசன் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா அவர்கள் வறண்ட நிலத்தில் அப்படின்னா வீடு வாசல் இல்லாமல் இருப்பார்கள். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது துரோகிகள், துரோகம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் எல்லாம் ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்ம கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி அதே வண்ணமாக கர்த்தர் நமக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி ஹல்லேலூயா ஸோ நம்மளை எல்லா ஒரு கட்டுகளுக்கும் மந்திர சக்திகளுக்கும் விடுதலையாக்கி கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை வைத்து வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.